Now in this problem sideல வந்து 3 கண்டக்டர் கொடுத்திருக்காங்க, இன்னொரு இடத்துல வந்து 2 கண்டக்டர் கொடுத்திருக்காங்க. So composite conductor Aல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 3 கொடுத்திருக்காங்க. So let us take that to be n is equal to 3. And composite conductors Yல பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ராண்ட்ஸ் கொடுத்திருக்கிறது வந்து 2. So let us take that to be m is equal to 2. So இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ள கண்டக்டர்ஸை சூஸ் பண்றச்சு, அதாவது சேமா இல்லாம டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் உள்ள கண்டக்டர்ஸ் ரெண்டு இடத்துலயுமே சூஸ் பண்றச்சு நம்ம எப்படி இண்டக்டன்ஸ் கால்குலேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்ன்றதுதான் பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி டைப்ல கோ கண்டக்டர் அண்ட் ரிட்டர்ன் கண்டக்டர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது காம்போசிட் கண்டக்டர் எக்ஸ் அண்ட் காம்போசிட் கண்டக்டர் ஒய் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஒன்னு கோ கண்டக்டர் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 கண்டக்டர்ஸ், இன்னொன்னு ரிட்டர்ன் கண்டக்டர் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 கண்டக்டர்ஸ் பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிற செட்டப்ல டிஃபரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 3 2 டிஃபரன்ஸ் இருக்கு. சோ இதே நம்ம எப்படி ஜிஎம்டி கால்குலேஷனுக்கு எடுத்துட்டு வரலாம். சோ இண்டக்டன்ஸ்ல வந்து 0.2 ln of GMD by GMRL. இதுல GMD நம்ம கண்டுபிடிக்க போறோம். GMDனா என்ன? ஜியோமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ GMD அப்படின்னா you have to find out the distance between the 2 conductors. இங்க எப்படி இருக்குன்னா ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருக்கு. அப்போ distance between one of the strands of the go towards all the strands of the return conductor இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி distance between the second strand of the go to the number of strands of the return. இந்த காம்பினேஷன்ல போடுறதுதான் நம்மளோட ஜிஎம்டியோட கால்குலேஷன். சோ இப்போ இங்க எடுத்து எழுதி இருக்கிறது படி D11 D12 D21 and so on up till DMN வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். சோ D11 அப்படின்னா என்ன? நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த கோ and the return conductor. Return conductorல எவ்வளவு கண்டக்டர்ஸ் ரெண்டு இருக்கு அப்படின்னா D11 dash first distance, then D12 dash second distance. இதோட காம்பினேஷன், இது ஒரு ப்ராடக்ட் இன்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் என்ன? செகண்ட் கண்டக்டர் in the go. So D2 dash 1 dash ரிட்டர்ன் கண்டக்டரோட கண்டக்டர், தென் D22 dash ரிட்டர்ன் கண்டக்டரோட செகண்ட் கண்டக்டர். So D2 second conductor of go to the second conductor of the return. இது ஒரு ப்ராடக்ட். ஃபைனலா நெக்ஸ்ட் வந்து என்ன? D3. So D31 and D32 dash. So 1 dash 2 dash ரிட்டர்ன் கண்டக்டர் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராடக்ட் தான் எழுதணும். சோ இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம். சோ இந்த காம்பினேஷன்ல எடுத்து எழுதணும். ஃபைனலா அதோட பவர் என்ன எழுதுவோம்னா, உன்னோட எவ்வளவு ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு? M and N ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு. சோ mnth root of இந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். mnth root. சோ mnth root அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன வரும்? 1/3 into 2 அப்படின்றது நம்ம போடுவோம். சோ 1/3 into 2 அப்படின்னா 1/6th root of இந்த காம்பினேஷனல் டிஸ்டன்ஸ் எடுக்கிறோம். அடுத்தது GMR ஓட கால்குலேஷன். சோ ஜியோமெட்ரிக் மீன் ரேடியஸ் அப்படின்னா factious radius having no internal flux linkage but it is having the same inductance as the original conductor. இல்ல ஃபைனலா இண்டக்டன்ஸ் எடுத்து எழுதுறச்சு உங்களோட கால்குலேஷன் படி நம்ம 0.2 ln of GMD by GMRL கண்டுபிடிக்கிற go conductor, then GMRL for return conductor, find out your inductance for the return conductor. Finally total inductance will be go conductor ஓட inductance plus return conductor ஓட inductance நம்ம ஆட் பண்ண DA dash இதோட டிஸ்டன்ஸ் என்ன? 6 meters. then என்ன? DAB dash. So DAB dash என்ன? A க்கும் B dash க்கும் உள்ள அந்த distance. So if you construct a right angle triangle joining your A and B dash, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கிடைக்கிறது இல்லையா? So let us find out the hypotenuse. That is DAB dash ஓட distance கண்டுபிடிக்கிறோம் நம்ம. So எப்படி கண்டுபிடிப்போம்? root of உங்களுக்கு height வந்து என்ன? 4 plus 6 squared. So root of 4 squared plus 6 squared. So this I will get the value to be 7.211 meters. அடுத்தது என்ன? DBA dash. So DBA dash வந்து எங்க இருக்கு நம்மளுக்கு?
ஸோ இப்போ அடுத்தது வந்து DBA டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க லைன் ட்ரா பண்ணீங்கன்னா பிக்கும் ஏ டேஷ்க்கும் கனெக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கன்ஸ்ட்ரக்ட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ டேக் த வேல்யூ ரூட் ஆஃப் ஹைட் வந்து 4 அண்ட் உன்னோட base வந்து 6. So root of 4 squared plus 6 squared, again you'll be getting the same value as we got for AB dash distance. So DBA dash or DAB dash same இருக்கும். Then அடுத்த distance என்ன DBB dash. So DBB dash என்றது என்ன உனக்கு இந்த இருக்கக்கூடிய horizontal distance. So same value தான் இருக்கு. So it is equal to 6 meters. So 6 meters. சோ இப்போ இது ரெண்டு கண்டக்டரோட பேரிங் முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன தேர்ட் கண்டக்டர் ஆஃப் தி காம்போசிட் கண்டக்டர்ஸ். அதுல பாத்தீங்கன்னா சிக்கும் ஏ டேஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சோ சிக்கும் ஏ டேஷ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் டிஏசி டேஷ். இதுக்கு வந்து லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அனதர் ஹைபாட்னியூஸ். உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம போடலாம். அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் பிகம்ஸ் ரூட் ஆஃப் ஹைட் எவ்வளவு இருக்கீங்க 4 + 4 8. So it will be 8 squared plus base வந்து 6. So 6 squared. 8 squared plus 6 squared. This becomes equal to 10 meters. DCA dash. Then DCB dash. அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? C க்கும் B dash க்கும் லைன் டிரா பண்ணீங்க அப்படின்னா C and B dash line draw பண்ண again you will construct one right angle triangle. Find out CB dash ஓட distance கண்டுபிடிங்க. So that becomes DCB dash is equal to root of இதோட height என்ன நம்மளுக்கு 4. So 4 squared plus base வந்து 6 இல்லையா? So 4 squared plus 6 squared again that is nothing but that is equal to DAB dash and this is equal to DBA dash. நம்மளுக்கு 3 such distanceக்கு சேம் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது 7.211 அப்படின்ட்டு. தென் அடுத்தது ஏ டேஷும் பிபி டேஷும் சேமா இருக்கு. டிசிஏ டேஷ் அகைன் இட் இஸ் டிஃபரண்ட். சோ நம்ம ஓரளவுக்கு எல்லா டிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். Now let us substitute in the respective values. So 6 into 7.211 கிடைச்சது 7.211. So then again DBA dash BA dash ஓட distance same value 7.211. BB dash வந்து 6 horizontal base. Then CA dash நம்மளுக்கு 10 கிடைச்சது. CB dash வந்து we got it around same value 7.211. The whole power வந்து என்ன நம்ம கொடுக்கணும் 1/6. 6th root எடுக்கணும். So we will be getting this value to be around 7.162 meters. So calculate பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். GMD கிடைக்கும். அடுத்தது வந்து என்ன எடுக்கணும் GMR எடுக்கணும். So GMR வந்து நம்மளோட கண்டக்டர் Xக்கு என்ன Yக்கு என்னன்னு எடுக்கணும். So இப்ப நம்மளுக்கு go ஒன்னு இருக்கு return ஒன்னு இருக்கு. So go conductors ஒன்னு return conductors ஒன்னு நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா? So அதை நம்ம X இது Y நம்ம சொல்லியிருக்கோம் ரைட்? So இப்போ இதுல X conductorsக்கான GMR எடுக்கணும், Y conductorsக்கான GMR எடுக்கணும். Then தனியா LX கண்டுபிடிக்கணும் and then LY கண்டுபிடிக்கணும். Then finally total inductance வந்து ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணணும். So total inductance L is equal to LX plus LY. So GMR different-ஆ இருக்கிறதுனால தனித்தனி inductance நம்ம calculate பண்ணணும். Now let us find out the GMR for X conductors. So GMR for X conductors calculation வந்து எப்படி எடுக்கணும் அந்த X conductorsல இருக்கக்கூடிய காம்பினேஷனை நம்ம எடுக்கணும் இல்லையா? So GMR of X conductors வந்து GMR LX ன்னு எடுத்துக்கிறீங்க. So that is equal to combinational distance என்ன இருக்கு A
B and C இருக்கு இல்லையா? So self GMR என்றது DAA, that is equal to R e power of minus 1 by 4. இது எல்லா கண்டக்டர்ஸ்க்குமே நம்ம எடுக்கணும். A கண்டக்டர் எடுக்கணும், B கண்டக்டர் எடுக்கணும், C கண்டக்டர் எடுக்கணும். So DAA, DBB and DCC என்றது என்ன? செல்ஃப் GMR. 3 கண்டக்டர்ஸ்க்குமே நம்ம எடுக்கணும். ஓகே, so first distance அதுதான் multiplied by first distance DAA, that is multiplied by second distance வந்து A க்கும் B க்கும் உள்ளது. ஸோ அதாவது தனக்குள்ளேயே டிஸ்டன்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ DAB and then DAC. ஸோ ஏல இருந்து பாக்குற போது ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருந்து எடுத்தா 1 2 1 3ன்னு எடுக்கிறீங்க. அதுதான் AB அண்ட் ஏசின்னு எடுக்கிறீங்க. இது ஒரு செட். அடுத்த செட் வந்து பி கண்டக்டரோடது, செகண்ட் கண்டக்டர் ஆஃப் தி கோ, அதாவது எக்ஸ் காம்போசிட் கண்டக்டர் எக்ஸ் ஓடது. அப்போ பிபி ஒரு டிஸ்டன்ஸ் செல்ஃப் ஜிஎம்ஆர் அண்ட் தென் காம்பினேஷன் பிஏ ஒன்னு, தென் பிசி ஒன்னு, தென் தேர்ட் காம்பினேஷன் வந்து தேர்ட் கண்டக்டர் சி. ஸோ டிசிசி, டிசிஏ அண்ட் டிசிபி. ஓவரால் பவர் வந்து 1 by நம்ம காம்போசிட் கண்டக்டர் எக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸோட ஸ்ட்ராண்ட்ஸ் எவ்வளோ? n is equal to 3. So this will be 9. So 3 squared, 1 by 3 squared அப்படின்னா it becomes 9 இல்லையா? So I will write this as 1 by n squared root of இந்த combinational distance நம்ம எடுக்கணும். So n என்றது எவ்வளவு strands in composite conductor x ஓடது. So அதனால n வந்து 3 போட்டு நம்ம எழுதணும். So I will write this as this is equal to என்னோட DAA ஓட distance என்ன? R e power of minus 1 by 4. So let us calculate that first. DAA DBB and DCC will be equal to 1 and the same. Why? Because என்னோட ப்ராப்ளம் படி என்னோட ரேடியஸ் ஆஃப் காம்போசிட் கண்டக்டர் A வந்து ஒரே ரேடியஸ் தான். காம்போசிட் கண்டக்டர் B Yக்கு தான் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. ரைட்? ஸோ லெட் அஸ் கோ டு தி ப்ராப்ளம் அண்ட் செக் இட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க? 3 conductors of 2 centimeter radius in the go conductor and 2 conductors of 4 centimeter radius in the return conductor கொடுத்திருக்காங்களா? அப்போ go conductorsல இருக்கக்கூடிய radius என்ன? 2 centimeter. 2 centimeter அப்படின்னா 0.02 meters, right? So அது ஒண்ணு. and return conductorோட radius என்ன? 4 centimeter, 0.04 meters radius, right? அப்போ go conductorsல நம்ம calculate பண்ணும்போது radius என்ன? நம்மளுக்கு 2 இல்லையா? அப்போ DAA, DBB, DCC போடும்போது எல்லாமே வந்து 2 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சுதான் எழுத போறோம். அதாவது 0.02 meters ரேடியஸ் வச்சுதான் நம்ம எழுத போறோம். ரைட்? ஸோ therefore I will write this as R e power of minus 1 by 4. ஸோ R ஓட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 0.02 meters into e power of minus 1 by 4. So நம்ம calculate பண்ணோம்னா we will be getting the value as 0.01557 meters in கிடைக்கும். Okay, so now let us substitute this into the respective expression. So I will get this GMRL for X conductor, composite conductor X to be இது வந்து 1 by 3 squared and ஓட வேல்யூ என்ன? 0.01576. தானே அந்த ஹைட் வந்து எவ்வளவு இருந்தது? ஏபி அண்ட் பிசின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏபியோட டிஸ்டன்ஸ் 4,
BC ஓட distance 4. Then AC ஓட distance என்ன total வந்து 8 meters. இப்போ வெறும் ஹைட்டுக்கு தான் நம்ம எடுப்போம். ஓகே, ஏன்னா ஒரு கண்டக்டரோட காம்பினேஷன் தான் எடுக்க போறோம் இல்லையா? ஸோ AB and BC வந்து 4 4. AC தான் நம்மளுக்கு 8 மீட்டர்ஸ்ல நம்மளுக்கு வரும். So therefore I will write this as AB ஓட distance வந்து நம்மளுக்கு எவ்வளவு வருது 4 and AC ஓட distance வந்து என்ன நம்மளுக்கு 8 meters into DBB என்ன 0.015576 into BA ஓட distance என்ன 4, BC ஓட distance என்ன 4, then multiplied by DCC 0.015576 into DCA ஓட distance என்ன 8, then CB ஓட distance என்ன 4. So நம்மளுக்கு இந்த காம்பினேஷன்ல நம்மளுக்கு வந்துருச்சு the whole power of 1 by 3 squared. 1 by 3 squared என்றது என்ன 1 by 9. So therefore I will write this as 1 by 9. So this will be equal to 0.734 meters in varum. So GMRL na enna varum 0.734 meters for composite conductor X. So now let us find out what is your inductance for the composite conductor X. So LX is equal to 0.2 ln of GMD divided by GMRL for composite conductor X. Unit will be millihenry per kilometer. This is equal to 0.2 ln of GMD வந்து என்னன்னு வந்துச்சு already calculate பண்ணி வச்சிருக்கோம். That value we got it as 7.162 meters. So 7.162 divided by GMRL என்ன வந்திருக்கு 0.734 meters. So therefore 0.734 meters. Substitute பண்ணி calculate பண்ணீங்கன்னா we will be getting the value as 0.455 millihenry per kilometer னு கிடைக்கும். Then similarly find out for LY. So LY கண்டுபிடிக்கணும்னா we need to find out GMRLY. So let us write the formula for LY. It is GMD divided by GMRL for the composite conductor Y. Millihenry per kilometer is the unit. So இப்போ இந்த இடத்துல GMD வந்து சேம் தான் நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய GMD தான் இங்க இருக்கும். That is 7.162. But GMRL Y வந்து different. So GMRL composite conductor Y எடுக்கும் போது எவ்வளவு காம்பினேஷன்ஸ் இருக்கு நம்மளுக்கு 1 dash and 2 dash மட்டும் தான் இருக்கு Y conductorsல இல்லையா? அப்ப இதோட காம்பினேஷன் தான் நம்ம எடுக்கணும். So GMRL Y will be equal to நம்மளோட self conductors self GMR DAA dash ஒன்னு DA dash A dash ஒன்னு into DA dash B dash இது ஒரு செட் then multiplied by DB dash B dash self GMR of second conductor in composite conductor Y, then B dash A dash. The whole power வந்து என்ன 1 by m squared. So இதோட strands எவ்வளோ m நம்ம சொல்லிருக்கோம். அதனால இதோட பவர் வந்து என்ன வந்து 1 by m squared நம்ம எடுக்கணும். So self GMR A dash and self GMR for second conductor Y வந்து B dash ன்னு எடுக்கும். So D A dash will be equal to D B dash is equal to R e power of minus 1 by 4 and இதுல R என்ன கொடுத்திருந்தாங்க 4 centimeters கொடுத்திருந்தாங்க. So 0.04 meters. So 0.04 e power of minus 1 by 4. Substitute பண்ணோம்னா we will be getting the value as 0.031152 meters ன்னு வரும். இதுதான் என்னோட self GMR. So A dash B dash உள்ள distance வந்து என்ன D B dash A dash same தான். That is equal to 4 meters. Okay. So let us write then அடுத்த செட் வந்து B dash. So B dash again it is 0.031152 into B dash A dash ஓட distance 4. The whole combination வந்து 1 by m squared. M என்றது என்ன இங்க strands வந்து 2. So therefore this will be 2 squared which is equal to 4. So therefore I will write this as 1 by 4th root.
ஸோ இப்போ GMRL ஃபார் Y composite conductorsக்கு நம்ம வேல்யூஸ் வந்து calculate பண்ணோம்னா we will be getting 0.353 meters. Inductance for composite conductors Y கண்டுபிடிக்கணும்னா Ly is equal to 0.2 ln of GMD by GMRL of Y conductorsக்கு ஆனது எடுத்து எழுதணும். So GMD is same for both Lx as well as Ly. So therefore we will substitute 7.162 in place of GMD. For GMRL, for Y composite conductors ke enna value pa kandupidichirko 0.353. Substitute that in inductance formulae. We will be getting Ly will be equal to 0.2 ln of 7.162 divided by 0.353. The value I got it around 0.602 millihenry. So now total inductance L is given by Lx plus Ly. Lx is equal to 0.455 plus 0.602, which is Ly. Total it up, you will be getting 1.057 millihenry per kilometer. So with this, I hope this problem is understood. In the next session, I'll take up another problem which could be asked for the open book university exam. Thank you.